அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு ஆளுநர் ஏன் டிவிகேவை ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை? அப்படி ஏன் இவ்வளோ கெடுபிடி காட்டுறாரு? வழக்கமா ஆட்சி அமைக்க வச்சுட்டு சட்டசபையில தானே மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க. ஆளுநர் மாளிகையில் இல்லை. ஆனால் இங்கே ஆளுநர் ஆளுநர் மாளிகையில் அதை கேட்குறாரு. இவங்களை அறுதி பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரை, ஒரு மோஸ்ட் டாமினேட்டட் கட்சியின் தலைவரை கூப்பிட்டு ஆட்சி அமைச்சிட்டு அதன் பிறகு மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ண சொல்ல வேண்டித்தானே. இங்கே ஏன் ஆளுநர் இப்படி பண்ணுறாரு? பின்னணியில் பிஜேபி சொல்கிறத கேட்குறாரா? எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆக்சுவலாக பிஜேபி சொல்கிறது தான் கேட்குறாரு. திரு மோடி அவர்கள், திரு அமித்ஷா அவர்கள், இவங்க 2 பேரும் சொல்கிறது தான் அவர் கேட்பார். ஏன்னா ஆளுநருக்கு இன்னும் சட்டப்படி பெரிய பவர்கள் இருந்தாலும் அதை தனியாக இங்கே இம்ப்ளிமெண்டட் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் அவர் என்ன வேணால் சொல்லட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆட்சி அமைக்க போகிறது விஜய் அவர்கள் தான். அப்படி ஆளுநர் ஆட்சியே வந்தாலும் 6 மாதத்தில் முடிஞ்சிடும். திரும்ப எலெக்ஷன் வந்தாலும் அதில் விஜய் தான் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கவும் போகிறாரு. ஆனால் இதன் பின்னணியில் ஏதாவது அரசியலமைப்பு படி வாசகங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். அவர் சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸை இந்திய அரசியலமைப்பில் நம்ம ஒரு தடவை தெளிவாக பார்த்துடுவோம். இதுக்கு அரசியல் அமைப்பு படி நம்ம போனோம்னா ஆர்டிகல் 163 இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், ஆளுநரின் தனிப்பட்ட அதிகாரங்கள். ஆர்டிகல் 163ல் அதிலே பிரிவு 2 இருக்குது. அதில் ஆளுநரின் தனிப்பட்ட அதிகாரம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இதில் ஆளுநர் தன்னுடைய தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி எடுக்கும் முடிவுகள், மாநிலங்களில் எடுக்கும் முடிவுகள் இறுதியானவை. இவற்றை சரி தவறு என்று கேள்விகள் கேட்க இயலாது. இந்த வாசகத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆளுநர் ஆர்டிகல் 163 பயன்படுத்தி, சரிங்களா, ஆளுநர் பற்றின விதியில் பகுதி 6ல் இந்திய அரசியலமைப்பில் 163 அதிலும் பிரிவு 2ல் ஆளுநரின் தனிப்பட்ட அதிகாரங்கள் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருக்கு. அந்த தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுநர் மாநிலங்களில் எடுக்கும் முடிவு இறுதியானவை. இவற்றை சரி தவறு என்று கேள்விகள் கேட்க இயலாது அப்படின்ட்டு ஒரு வாசகம் கொடுத்துருக்கு. இதனால தான் அவர் இந்த மாதிரி கெடுபிடி காட்டுறாரு. ஆர்டிகல் 164 ஆளுநர் முதலமைச்சரை பதவி பிரமாணம் செய்கிறார். அதாவது அறுதி பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்கிறார் அப்படின்ட்டு சொல்லுது ஆர்டிகல் 164. அதே ஆர்டிகல் 164ல் முதலமைச்சரின் பரிந்துரையின் பெயரில் மற்ற அமைச்சர்களை ஆளுநர் நியமனம் செய்கிறார், அப்பாயின்மெண்ட் பண்றார். அதுக்கு அடுத்தது 164ல் இன்னொரு வாசகமும் வருது. ஆளுநர் விரும்பும் வரை அந்த அமைச்சர்கள் பதவியில் நீட்டிக்கலாம். அதாவது 164 படி தான் அவர் சொன்னார். முதலமைச்சர் ரெசிக்னேஷன் கொடுத்தார், மு.க. ஸ்டாலின் கொடுத்தார் இல்லையா? அப்போது ஆளுநர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், முதலமைச்சர் ஆர்டிகல் 164 படி ரெசிக்னேஷன் ஆளுநர்கிட்ட கொடுக்குறாரு இல்லையா? ஸ்டாலின் கொடுத்தார். அப்போ கொடுத்தப்ப அவர் என்ன சொன்னார்? நீங்கள் பதவியில் நீட்டிக்கலாம், அதாவது அவங்க பெரும்பான்மை நிரூபிக்கிற வரைக்கும் நீங்கள் பதவியில் நீட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னார். இது சொன்னது எதன் அடிப்படையில் அப்படின்னு சொன்னால், பகுதி 6 இந்திய அரசியலமைப்பில் பகுதி 6 ஆர்டிகல் 164 படி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை டிவிக்கால மெஜாரிட்டியை நிரூபிக்கவே முடியல அப்படின்னு சொன்னாலும் ஆளுநர் ஆட்சி வரும். ஆளுநர் ஆட்சி வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆளுநர் ஆட்சி வந்தால் திமுகவுக்கு தான் பிரச்சனை, சரிங்களா? அவங்க தான் மாட்டுவாங்க. ஆளுநர் ஆட்சியால் டிவிகேக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம் திரும்ப எலெக்ஷன் வரதான் போகுது. அதில் விஜய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 இடங்களுக்கு மேலே அசாத்தியமாக ஜெயிப்பார். எந்த ஒரு கட்சியின் கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைப்பது உறுதியாகிவிடும். ஏன்னா இப்போவே எல்லாருமே விஜய் பக்கம்தான், சரிங்களா? ஒரு தொழிலதிபர்லேருந்து, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லேருந்து, ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ்லேருந்து, இளைஞர்கள்லேருந்து எல்லாருமே, ஓரளவு படித்தவர்கள்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்போ விஜய் பக்கம் தான் இருக்காங்க. அவர் தான் மோஸ்ட் டாமினேட்டட் கட்சியோட லீடராகவும் இருக்கார். அதனால் என்ன பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. இன்றைய தேதியில் விஜய் தான் பவர்ஃபுல்லான ஆளாக மாறிட்டார் அரசியலில். கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் அவருக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும், எந்த ஒரு பாதகமான ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஏன்னா அடுத்த முதல்வர் கண்டிப்பாக அவர் தான், சரிங்களா? நன்றி தோழர்களே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.